ஏழைகளுக்கான போர் என்று கூறிக்கொள்ளும் நக்சலைட்டுகள் தங்கள் படைபலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சிறுவர்களையும் சிறுமிகளையும் வலுக்கட்டாயமாக தங்களுடன் சேர்த்து பயிற்சி அளித்து வருகின்றனர். நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ள பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்க நிர்பந்திக்கப்படுகின்றனர். 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையே அவர்கள் குறிவைக்கின்றனர். அந்த குழந்தைகளுக்கு தங்கள் முகாம்களில் நல்ல வாழ்க்கை தரம் அளிக்கப்படுவதாக உறுதி அளித்து ஏமாற்றுகின்றனர். குறிப்பாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா எல்லை பகுதிகளில் இது அதிக அளவில் நடக்கிறது. Maoist had a separate department to recruit children. They say it's Bal Militia. It is very operational in bordering areas of Orissa, Jharkhand and Orissa, Chhattisgarh. Their only job is to recruit children and to train them and to brainwash them. Brainwash them. நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அரசின் நிர்வாக குறைவே அதிக அளவில் குழந்தைகள் இந்த இயக்கத்தில் சேர்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது. Have to be somehow brought into the government fold and give a sense of patriotism. And but unless the governance lacuna or the defects or the gap, these are eradicated, I don't think the people will be attracted towards. இப்படிப்பட்ட நிலைக்கு ஏழ்மையும் ஒரு காரணம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். When people are just thrown to the mouth of starvation, eviction, they have every right to defend themselves, defend their right. Even children have right. குழந்தைகளை வலுக்கட்டாயமாக தங்கள் இயக்கத்தில் நக்சலைட்டுகள் சேர்த்து வருவதாக தங்களுக்கு அறிக்கைகள் வந்துள்ளதாக சர்வதேச மற்றும் இந்திய மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. குழந்தைகளை அனுப்பாவிட்டால் அவர்களது பெற்றோர்களை கொன்று விடுவதாக மிரட்டுவதும் அதிகரித்துள்ளது. தங்களின் ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு வியூகங்களை நக்சலைட்டுகள் செயல்படுத்தி வருகின்றனர். இது அவற்றில் ஒன்று.